இது ஜாதியினால். ஆசிரமங்கிறது இது ஜாதிங்கிறது குணத்தினாலையும் தொழிலாலையும் பிரிக்கப்படுறது. ஆசிரமங்கிறது கல்யாணமாகாதவன், கல்யாணமானவன், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவன், சன்னியாசி, இந்த 4 நிலைக்கு ஆசிரமம்னு பேர். அதுக்கு வர்ணாசிரமம்னு சேர்த்து சொல்கிறது. வர்ணாசிரம ஆச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள். இது சிலதெல்லாம் பொதுவாக இருக்கும், மனுஷனாக இருக்கிறவன் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும். அதெல்லாம் ஜனங்கள்கிட்ட இருக்காது. பின்ன அவன் அதை விட்டு ஜனங்களை விளக்கிடுவான். வர்ணம் கிடையாது, ஆசிரமம் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, குலம் கிடையாது அப்படிமா. ஐயோ அப்படி சொல்கிறானே, மக்கள் மேலே உள்ள பாசத்தினால அப்படி சொல்கிறானோன்னால் அந்த எண்ணத்தில் சொல்லலை. ஏன் அப்படி சொல்லலைன்னா, அவன் அந்த எண்ணத்தில் சொல்லி அந்த எண்ணத்தில் அவன் செயல்பட்டுருந்தான்னா அது குறைஞ்சிருக்கும். அப்படி இல்லையே. இன்னும் சொல்ல போனால் நாளுக்கு நாள் இந்த பிரிவு ஜாஸ்தியாக தானே போகிறது. அரசியல் பண்ணி வந்துடுது. ஒரு காலத்தில் அரசியல் தனியாக இருந்தது, ஜாதி தனியாக இருந்தது. இப்போ ஜாதியை வச்சு தான் அரசியலே நடக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு. எல்லா விவகாரமும் ஜாதியை வச்சு தான் நடக்கிறது. அவன் மறந்தாலும் இவன் மறக்க விட மாட்டேங்கிறான். அதை தூண்டி தூண்டி விட்டுட்டே இருக்கான். மக்களுக்கு அந்த எண்ணங்கள் மறந்தே படுது. அவள் வயிற்று பொழப்பை பார்க்கறதுனால தான் இன்ன ஜாதி, தான் இன்ன குலம், தான் இன்ன இது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் பொதுவாக எப்போதும் வரதில்லை. ஒரு கல்யாணம், கார்த்தி, ஒரு விசேஷம் இதெல்லாம் பண்ணும்போது தான் அந்த எண்ணத்தில் நாம் நிற்கிறமே தவிர, மற்ற சமயங்கள் ஒரு கடத்தில் உள்ள பொறுத்தே, ஒரு இதில் பொறுத்தே நாமெல்லாம் நான் பிராமணன் அப்படி சொல்லிட்டேவா போகிறேன். அப்படிலாம் அந்த எண்ணங்கள்லாம் யாருக்குமே கிடையாது. ஆனால் அரசியல்வாதிகள் அவனை விடுறதே கிடையாது. அவன் மறந்தாலும் இவனை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கார்கள். ஏன்னா அப்படி இருந்தால் தான் சண்டை இருந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காக. வர்ணாசிரம தர்மங்கள்லாம் கொஞ்சம் கல்யாணமாகாதவன், கல்யாணமானவன் இந்த வார்த்தையே கிடையாது. ஒரு சிஸ்டமாக இருந்ததெல்லாம் இப்போ பாருங்க ஒன்றுமே கிடையாது. எல்லாம் கொலப்ஸ் ஆகிடுது. இவர்களை முன்னேற்றத்துக்காக சொன்னால் முன்னேறி இருக்கணும், தாழ்த்தப்பட்டவன் ஏழை அப்படியே இருக்கான். வயத்தறிச்சலான வாழ்க்கை அதுதான். ஒருத்தன் சௌக்கியத்தை அடைஞ்சால் சௌக்கியத்தை அடைஞ்சவன் சௌக்கியத்தை அடைஞ்சுட்டே போகிறானே தவிர அடுத்தவன் லேயரை தூக்கி விடணும். ஒரு ஒதுக்கீடு அடைஞ்சு அவன் குவாலிஃபைடாகி அவன் குடும்பம் நன்னலைக்கு வந்தால் அவன் பிள்ளைக்கு அந்த சலுகை கிடையாதுங்கிற சட்டம் கொண்டு வந்தால் தானே நீ கொண்டு வந்ததோட பிரயோஜனமே இருக்கும். நீ ஜாதியை மட்டும் வச்சு அந்த சட்டத்தை கொண்டு வந்தேன்னா படித்து அப்படியே அவன் ஒரு குரூப்பு அதை திருட்டுத்தனமாக அனுபவிச்சுட்டே இருக்குது. ஏழைகளை பார்த்தா ஏழைகள் அப்படியே இருக்கா. அவளை முன்னேற்றி விடுறவாளே இல்லை. அவளுக்கு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்குறவாளே இல்லை. அவளை எப்போதுமே அப்படியே வச்சுன்னு இருக்கா, உணர்ச்சியிலேயே வச்சுன்னு இருக்காரு. வயத்தறிச்சலான விஷயம் அவர்களுக்கு அது புரியறதில்லை. நம்ம சொன்னாலும் புரிய விடுறதில்லை. சரி, இவன் என்ன எண்ணத்தில் தான் பதவிக்கு வருவான் அப்படிங்கிறத பளிச்சுன்னு சொல்கிறது பாகவதம். அர்த்தகாமாபிவே நிவேசித ஆத்மனாம்னு. தான் பதவியில் இருக்கிற காலத்தில் நம்மால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் எவ்வளோ சௌக்கியத்தை பண்ண முடியுமோ அவ்வளோ சௌக்கியத்தை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பதவிக்கு வர வேண்டி இருக்க அந்த எண்ணத்தில் வரமாட்டான். பின்ன நாம் பதவியில் இருக்கிற காலத்தில் இந்த நாட்டினாலேயும் இந்த மக்களாலேயும் நாம் எவ்வளோ சௌக்கியத்தை அடைய முடியுமோ அவ்வளோ சௌக்கியத்தை அடையணுங்கிற எண்ணத்தில் தான் பதவிக்கே வருவான். இந்த எண்ணத்தோட பதவிக்கு வந்தான்னா நாட்டு மக்களும் நாடும் என்ன ஆகும்னா அதையும் சொல்லிடுது பாகவதம். சுனாம் கபி நாமிவ வர்ணசங்கரஹா. 2 விதமாக அதை சொல்லலாம். ஒரு பெரிய காம்பவுண்டு, பெரிய மைதானம், ஓப்பன் கிரவுண்டு, அதுக்குள்ளே 10,000 நாய் 10,000 குரங்க உள்ளே விட்டு எல்லா கேட்டையும் பூட்டுக்கிட்டால் என்ன நடக்கும்? உள்ள ஒன்றுக்கு ஒன்று கௌரி கல்யாணமாக படிக்கும், ஒன்று மேலே ஒன்று விழுந்து பிடுங்கும். அது மாதிரி மக்களுடைய வாழ்க்கை ஆகிடும். தடி எடுத்தவெல்லாம் தண்டால்காரன்கிற மாதிரி அப்படி ஆகிடும். இல்லை நாய்க்கும் குரங்குக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மாதிரி ஆகிடும். 2 விதமாகவும் சொல்லலாம். அப்படி தான் நடக்கும். இந்த தேசம் அப்படி தான் இருக்கணும். நீ பண்ணியிருக்கக்கூடாது இந்த காரியத்தை. ஏன்னா தர்மபாலோ நரபதி சது சம்ராட் பிருஹஸ்ரவாஹ சாக்ஷான் மகாபாகவதா ராஜரிஷிஹயமேதராட் க்ஷுத்ருஸ்ரமயுதோ தீனஹ நைவாமச்சாபமர்ஹதி. அவன் உயர்ந்த சக்கரவர்த்தி, தர்ம பரம்பரையில் பிறந்தவன், எல்லாத்துக்கும் மேலே அஸ்வமேதங்கள்ங்கிற யாகங்கள்லாம் பண்ணினவன், மகாபாகவதன், சாட்சாத் பாகவதா, சாட்சான் மகாபாகவதா. அதுவும் புத்திபூர்வமாக அவன் பண்ணல, பசி தாகத்தினால தான் இந்த பாம்பை தூக்கி போட்டிருக்கான்.
அதனால் இவர் என்ன பண்ணுறார், இப்படி தெரியாமல் அந்த ராஜாவை சபிச்ச தன் குழந்தையை மன்னிக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். அபாபேஷு ஸ்வபிருத்யேஷு பாலேனா பக்வ புத்தினா பாபம் கிருதம் தத் பகவான் சர்வாத்மா க்ஷந்துமர்ஹதி. அபாபேஷு ஸ்வபிருத்யேஷு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, பாம்பை தூக்கி போட்டிருக்கான், அவன் பாப்பமே இல்லாதவன்கிறார். ஏன்னா அவன் பசிதாக மிகுதியினால தான் அதை பண்ணியிருக்கான், அதனால் அவன் பாபம் பண்ணலை. இந்த சாபத்தை கொடுத்தவன் பாலேன்னா அபக்குவ புத்தினா, பக்குவமில்லாத புத்தியை உடையவன், குழந்தை வேற. இதை பண்ணின இந்த பாபத்தை தத் பகவான் சர்வாத்மா க்ஷந்தும் அர்ஹதி, சர்வாத்மாவாக இருக்கக்கூடிய கருணை கடலாக இருக்கக்கூடிய பகவான் இதை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது புத்திர கிருத்தாக்கேன சோனுதப்தோ மகாமுனிஹி ஸ்வயம் விபகிருதோ ராஜ்ஞா நைவாகம் ததசிந்தயத்து. தன் புத்திரன் பண்ண பாபத்தை நினைச்சு வருத்தப்பட்டாரே தவிர ராஜா பண்ணினதை ஒரு தவறுதலாவே நினைக்கல அவர். ஏன் அப்படின்னால், உயர்ந்த சாதுக்கள் பிரத்தியாரால் பண்ணக்கூடிய சௌக்கியத்தை கண்டோ பிரத்தியாரால் வரக்கூடிய துன்பத்தை கண்டோ சந்தோஷமும் அடைய மாட்டார்கள், துக்கமும் அடைய மாட்டார்கள். ஏன்னா அது அவர்களை பாதிக்காது. இருந்தாலும் ஒரு விஷயம் சொன்னார் அவர், நீ பண்ணினதை அந்த ராஜாட்ட சொல்லிடு அப்படின்னு. ஏன்னா அந்திம காலத்தை அவன் விரும்புகிறவன், புராணாந்தரங்களை சொல்லும்போது நீ போய் சொல்லிடு அப்படின்னு சொல்ல, இவன் சொல்ல கிளம்பி வரான். அதற்குள்ள தன்னுடைய நாட்டுக்கு வந்த ராஜா ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டான், குளிச்சுட்டு ஒரு நிதானம் வந்தது. சபைக்கு வரான். சபைக்கு வந்தால் தான் பண்ண தப்ப நினைக்கிறான். அப்பதான் மகீபதி ஸ்வத தத் கர்ம கர்ஹ்யம் விசிந்தயன்னாத்மகிருதம் சுதுர்மணாஹ அஹோமயா நீச்சமனாரியவத் கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி த்ருவம் தத்தோ மே கிருததேவ கேலநாத் துரத்யயம் யசனம் நாதி தீர்காத் ததஸ்து காமம் त्वघनिष्कृताय मे यथा न कुर्यां पुनरेव मद्धता अद्यैव राज्यं बलमृद्धकोशं प्रकोपित ब्रह्मकुलानलो मे दहत्वभद्रस्य पुनर्न मे भूत् पापीयसी धीर्द्विजदेव गोभ्यः अथो विहायेयममुञ्च लोकं विमर्शितो हेयतया पुरस्तात् कृष्णाङ्घ्रिसेवामधिमन्यमानः उपाविशत्प्रायममर्त्य नद्यां यावैलसच्छ्रीतुलसी विमिश्रे कृष्णाङ्घ्रिरेन्वप्यधिकाम्बुनेत्रीं पुनाति लोकानुभयत्र शेषान् कस्तां न सेवेतमरिष्यमाणः महीपतिः அத தத் கர்ம கர்ஹ்யம். தான் பண்ணின காரியத்தை நினைச்சான், அவனையே வெறுத்துண்டான், சீன்னான். நாம் என்ன ஒரு பெரிய காரியத்தையா பண்ணிட்டு வந்திருக்கோம்? ஒரு அயோக்கியன், ரோட்டில் போகிற பொறுக்கி திருட்டு பைய, ஒரு ரவுடி என்ன பண்ணுவானோ அதை பண்ணுறோம். ஐயரே பாப்பானே பூனை அறுத்துருவேன், குடுமி அறுத்துருவேன்னு சொல்கிறவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணியிருந்தார், அவர் கழுத்தில் போய் பாம்பை போட்டுட்டு வந்திருக்கோம். நாம் என்ன அது மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தோமா? நமக்கு அப்பா அம்மா அது மாதிரியா? நம்ம சம்ஸ்காரம் அது மாதிரியா? நம்ம சங்கம் அது மாதிரியா? இல்லை நமக்கு வாசனை அது மாதிரியா? எப்பேற்பட்ட புண்ணியமான குடும்பத்தில் பிறந்திருக்கோம், பஞ்சபாண்டவர்களுடைய பேரனாக இருந்திருக்கோம். எத்தனை மகான்கள் நம்மளை ரட்சிச்சிருக்காள், பகவானே கர்ப்பத்தில் வந்து ரட்சிச்சிருக்காள். அப்படி இருக்கிறதே இந்த காரியத்தை நாம் பண்ணலாமா? பகவான் இதில் திருப்தி அடைவனா? விசிந்தயன் ஆத்ம கிருத்தம் சுதுர்மனாஹ அஹோமயா நீச்சம் அனாரியவத் கிருத்தம். நான் பண்ணது எவ்வளோ மட்டமான காரியம்னு நினைச்சான். ஒரு ராஜா அப்படி பேசினான்னா பொறுக்கி இல்லையோ அவன்? ஒரு குலத்தை, ஒரு பிரம்ம தர்மத்தை ஒருத்தன் இழிவாக பேசுகிறான்னா அவன்லாம் ஒரு மனுஷனா? உலகத்தில் எந்த மதத்திலேயாவது இது மாதிரி உண்டா? அந்தந்த மதத்தை போஷிக்கிறவர்கள், தூக்கி நிறுத்துறவர்கள் தான். நமக்கு தான் இத்தனை துர்பாகியம்ங்கிறது. அது நம்மளால தான்,
வேற என்னத்தை சொல்றதுன்னு எனக்கும் புரியல. கொண்டாட வேண்டாம், நீ தூஷிக்காம இருக்கலாமே. இதை பரிகாசம் பண்றதுக்கு ஹேளனம் பண்றதுக்கு என்ன இருக்குதுல்ல? ஒரு பொறுக்கி பயலுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு நினைக்கிறான் ராஜா. நீச்சம் அனாரியவத் கிருத்தம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ பரிகாசம் பண்ணினதோ பாம்பை தூக்கிட்டு போட்டு வந்ததோ முதுகு சொரிஞ்சுக்க பூனை போட்டுண்ட ஒரு சும்மா பிராமணன் இல்லை. நிராகசி பிரம்மணி கூட தேஜசி. அவர் மகாத்மா. அவர் கோபப்பட்டார்னா அவருடைய கோபத்தினால சாபத்தினால த்ருவம் தத்தோமே கிருத தேவ ஹேலநாத் துரத்யயம் வியசனம் நாதி தீர்காத் ததஸ்து காமம் த்வகனிஷ்கிருதாயமே யதா ந குர்யாம் புனரேவ மத்தா. இது பகவத் ஸ்வரூபம். அவர் கிருத தேவஹேளநாத். பகவான் வேற அவர் வேறையா? யாவதீர்வை தேவதாஸ்தாஸ் சர்வா வேத விதி பிராமணே வசந்தி அப்படிங்கிறது வேதம். நீ என்னென்ன தெய்வங்கள்னு சாஸ்திரங்கள் சொல்கிறையோ அத்தனை தெய்வங்களும் சப்த ரூபத்தில் பிராமணன்ட்ட வசிக்கிறது. அதனால தஸ்மாத் பிராமணேபியோ வேதவித்யோ திவே திவே நமஸ்குரியாத். அதனால் வேதம் சொல்கிற, வேதம் படித்த அந்த பிராமணர்களை திவே திவே நமஸ்குரியாது, நித்திய நமஸ்காரம் பண்ணு. நாஸ்லீலங்கீர்த்தையே. மனுஷ ரீதியில் அவர்கள் பண்ணுற காரியத்தை நீ கமெண்ட் பண்ணாத. அஸ்லீலம் தவறுதலான பழக்கம் ஏதாவது இருந்தால் அதை நீ சொல்லாத. ஏன்னா உனக்கு தேவை அங்கே வேதம்தான். வேத வடிவத்தில் இருக்கிற தேவதைகளுடைய ஆசீர்வாதம் தான். தேவஹேளநாத் துரத்யயம் வியசனம் நாதி தீர்காத். பெரிய துக்கம் வரப்போகிறது. ஏன்னா இது தேவஹேளனம். இது தெய்வத்தை அவமரியாதை பண்ணினா அதுக்குள்ள தண்டனை நிச்சயமாக உண்டு. அலைய வேண்டியது தான். அது நிச்சயம் வரப்போகிறது நமக்கு. அதர்மம் பண்ணாலே அதுக்குள்ளே பாவத்தை அனுபவிப்பான். அவன் பண்ணுற பாவத்தை அவன் எதனால் பண்ணுறானோ அதனால் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படிங்கிறத தெய்வத்தை நிந்திச்சான்னா சும்மா விடுமா தெய்வம்? அதுக்குள்ளே தண்டனையை அவன் இந்த ஜென்மாவோ 7 ஜென்மாவிலையோ அனுபவிச்சு தான் ஆகணும். அது இந்த ஜென்மாவிலேயோ வந்துவிடணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அதை நான் பார்க்கணும், ஜனங்களும் பார்க்கணும். அத்யைவராஜ்யம் பலமுர்த கோபம் பிரகோபித பிரம்ம குலானலோமே. அவருடைய கோபத்தினால என் ராஜ்யம், என் குலம், என்னுடைய வம்சம் எல்லாம் தீப்பிடிச்சு நாசமாக போகணும். இப்படி ஒருத்தருக்கு வேண்டுவாளா நினைப்பாளான்னார். ராஜா நினைக்கிறான். காரணம் என்னன்னா தகத்வபத்ரஸ்ய புனர்ணமே பூத்து. எல்லாம் எரிஞ்சு போகணும். அப்புறம்தான் பார்க்குற ஜனங்களுக்கு இனி இது மாதிரி தவறுதல் நாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற புத்தி வரும். பாபியசி தீர் த்விஜதேவ கோப்யா. பிராமணால்ட்டையும் தெய்வங்கள்ட்டையும் தேவதைகள்ட்டையும் தவறுதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற புத்தி அப்போ தான் வரும். எப்போ நான் இந்த மாதிரி தப்பை பண்ணேனோ இனி இந்த ராஜா ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு நான் தகுதி அற்றவன் அப்படின்னே சபையில் சொல்கிறான். இதே சமயத்தில் அந்த பிராமண பையனும் வந்துட்டான். ராஜன்னு இது மாதிரி உங்களுக்கு நான் சாபம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சச்சிந்தயன்னு இத்தமதாஸ்ருணோத்யதா முனே சுதோக்தோ நிருதிஸ்ததக்ஷகாத் சசாதுமே நேன சிரேன தக்ஷகான் அலம் பிரசக்தஸ்ய விரக்தி காரணம். அவரால் அனுப்பப்பட்ட பையனோ அல்லது சிஷ்யனோ சொல்ல, இதை கேட்ட உடனே ராஜா என்ன சொல்கிறான்னா, புராணாந்தரங்களை சொல்லும்போது நான் பெரிய தப்பு பண்ணினேன், நீங்கள் சின்ன தண்டனை கொடுத்துருக்கேன்னா கவனித்து கேட்கணும். அந்த முனிவர் என்ன சொன்னார்? அவன் சின்ன தப்பு பண்ணியிருக்கான், நீ பெரிய தண்டனை கொடுத்துட்டேன், நீ பண்ணது சரியில்லை அப்படின்னார். இவன் என்ன சொல்கிறான்? நான் பெரிய தவறுதல் பண்ணியிருக்கேன், நீங்கள் சின்ன தண்டனை கொடுத்தேன்னா. எப்படி அப்படின்னா, நான் பண்ணின தப்புக்கு அத்யைவராஜ்யம் பலமிருத்த கோஷம் பிரகோபித பிரம்மகுலானலோமின்னு நான் எனது ராஜ்யம், எனது மக்கள், என் தேசம் எல்லாமே எரிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் நினச்சேன். அவ்வளோ பெரிய பாபத்தை நான் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினச்சேன். நீங்கள் இப்போ என்னை மட்டும் தண்டித்து என் மக்களை காப்பாற்றிருக்கேன். எவ்வளோ பெரிய உயர்ந்த ராஜாக்கள் இருந்த தேசம் இது. மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்ன உடனே தான் அழிஞ்சாலும் மக்கள் காப்பாற்றப்படணும்னு விரும்புகிற ராஜாவா
ராஜாவாக வந்தான்னா அந்த நாடு உருப்படும். அது மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே தன்னை காப்பாற்றிக்கணும்னு விட்டு ஓடுற ராஜாவாக இருந்தான்னா அந்த நாடு எப்படி உருப்பிடுங்க? ஆப்கானிஸ்தான் இப்போ சந்தியில் நிற்கிறதை பார்க்குறோமே, இது மாதிரியா இருக்கணும் ராஜா. ஒரு ஆபத்துன்னு உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போடுவான். இவன்லாம் அயோக்கிய பையன், இவன்லாம் ராஜாவாக வந்தால் அந்த நாடு உருப்பிடுமா? முன்னாடி நிற்கணும். ஒரு ஆபத்துன்னு சொல்லிட்டா வரிஞ்சுக்கட்டுன்னு முன்னாடி நிற்கணும். எப்படி ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனைன்னு உடனே குடும்ப தலைவன் வாசலில் வந்து நின்று குடும்பத்துக்குள்ளே ஒருத்தனை விடாமல் பார்த்துப்பானோ, அது மாதிரி நம்ம நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் முன்னாடி நின்று நாட்டை காப்பாற்றணும். நல்லவோ நாட்டுக்கு ராஜாவாக வரணும். அப்போ தானே அந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கும். அது உலகம் முழுக்க கொரோனா சந்தியில் நின்றுது. இந்தியா அந்த லாக்டவுனுங்கிற ஒன்றை தவிர வேறு பிரச்சனையே கிடையாது. பர்சன்டேஜ் ரொம்ப குறைச்சல். மக்களோட சென்சஸோட கம்பேர் பண்ணுறதே 0.32 கூட கிடையாது. அத்தனையும் வேக்சின், அத்தனை கட்டுப்பாடு, அத்தனை ஒழுக்கம் வாழ்ந்து காமிச்சு. இது மாதிரினா ராஜா அமையணும். அது பெரிய பாக்கியம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், எப்போ பூஜை பண்ணாலும், எப்போ ஜபம் பண்ணினாலும், எப்போ கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணினாலும், என்ன புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினாலும், இல்லை நம்ம வாழ்க்கையில் நாம் எந்த சின்ன புண்ணியம் பண்ணினாலும் அதில் ஒரு பங்கு நம்ம பிரதமருக்கு போய் சேரணும்னு நம்ம எல்லாம் பிரார்த்திச்சுக்கிறோம். அவரை நீண்ட ஆயுஷோட நீண்ட ஆரோக்கியத்தோட இது மாதிரி தர்மமான ஒரு ராஜ்யம் ஒரு 25-30 வருஷம் இருந்து ஸ்தாபிச்சுட்டாருன்னா அடுத்த வம்சங்க தலைமுறை கவலைப்படவே வேண்டாம். குழந்தைகள்லாம் பறக்கிறது வெளியில் போய், அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எல்லா உழைப்பாளிகள், திறமசாலிகள், இதில் ஜாதி மத பேதம் இல்லாதபடிக்கு எல்லாரும் கௌரவிக்கப்பட்டு எல்லாரும் முன்னிறுத்தப்பட்டு நம்ம நாடு மாதிரி நம்ம மக்கள் மாதிரி உலகத்தில் கிடையாதுங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவார். அந்த உழைப்பு, அந்த அர்ப்பண புத்தி, அது மாதிரி ஒரு ராஜா அமையன். பரீட்சித்து சொல்கிறான், என்னை தண்டித்ததில் நான் பரம சந்தோஷப்படுறேன், நான் பண்ணது பெரிய குற்றம், நீங்கள் கொடுத்தது சின்ன தண்டனை அப்படின்னு அவரை அனுப்பிச்சிட்டு, அதோ விகா ஏயமமுஞ்சலோகம் விமருஷிதோ ஹேயதயா புரஸ்தாத். முன்னாடியே இவனுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு பிடிப்பு விட்டுடுத்து. 32 வயசு தானே நாள் கர்ப்பத்தில் பகவானை தரிசனம் பண்ணியிருக்கான்னு. அதனால் ஏற்கனவே நாம் எல்லாம் செஞ்சாச்சு, குடும்பத்தில் எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு அவனுக்கு அதை விட்டு விலகணும்னு தோணிகிட்டே இருக்கு. மகான்களுக்கு அது தோணும். அது வயசு கணக்கே கிடையாது. அது அப்படியே எப்படி வெள்ளரி பழம் அந்த கொடியை விட்டுடுறதோ அது மாதிரி பந்தங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்கணும். பூசணிக்காய் பயணிக்காய் மாதிரி பிடிச்சி இழுத்து நிற்கக்கூடாது. எல்லாத்துலேயும் தலையிட்டுன்னு எல்லாத்தையும் வசச்சொல்ல வாங்கிண்டு கரிச்சு கொட்டி, நீங்கள் பேசாமல் இருங்கோ, நீங்கள் பேசாதீங்கோ, இங்கே வாயை திறக்காதீங்கோ, நீங்கள் சோத்தத்தை போட்டதை தின்னுட்டு உட்காந்துக்கோங்கோ, இப்படி ஒரு அவமானம் தேவையா? அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு எக்கேடுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஜபம் பண்ணினோம், பூஜை பண்ணினோம், பாராயணம் பண்ணினோம், இந்த சிந்தனையே இல்லாமல் இருந்தோம், நம் சத்சங்கமான வாழ்க்கையை நாம் அமைச்சுட்டோம், பாகவதத்தை நித்தியம் கேட்டோம், சத்சங்கத்தில் தரிசனம் பண்ணோம் அப்படின்னு வாழ்க்கையை அமைச்சிக்க வேண்டாமோ? நம்ம தேவைகள் எதுவுமே தேவையில்லை. அவளுக்கு எப்போ முடிஞ்சு போச்சோ அப்போ நம்ம கடமையும் முடிஞ்சு போயிடுது. அதனால் அதுலேருந்து விலகணும்னு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஹேயதயா புரஸ்தாத். இதெல்லாம் பொய் நம்மளுக்கு தெரியாது. எது சத்தியம்னு தெரிஞ்சதுன்னா கிருஷ்ணாங்கிரி சேவா அதிமன்யமானா அதிகம் மன்யமானா, பகவத் சரண சேவையே உயர்ந்தது அப்படின்னு நினச்சிருந்தவன் உபாவிசத் பிராயமர்த்திய நர்த்தியாம், வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு உள்ளே போனான். விசிறிஜ்ய சர்வம், புராணாந்திரங்களில் சொல்கிறாள், விசிறிஜ்ய சர்வம் நரதேவ சின்னம் பவித்ரபா நிர்முனிவேஷ ஆஸ்தே. உடம்புல இருக்கக்கூடிய அந்த ராஜ்ய அலங்காரங்களெல்லாம் கழிச்சுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மர உருவி வாங்கி வச்சிருக்கான். அதை எடுத்து கட்டின்டான். ஒரு பவித்திரம் தர்பேல் எடுத்து கையில் போட்டுண்டான். வீட்டை விட்டு கிளம்புறான். வீட்டில் உள்ளவர்கள்லாம் தடுக்கிறார்கள். ஒரு பாம்பு கடிக்கு பயந்துன்னு ஒருத்தர் வீட்டை விட்டு போவாளா? மனைவி, புத்திரன், மந்திரி, ராஜ பிரமுகர்கள் எல்லாருமே சொல்கிறாள், பாம்பு கடிக்கு ஒருத்தர் பயந்துன்னு போவாளா வீட்டை விட்டுட்டு? எத்தனையோ வைத்தியம் இருக்குது, எத்தனையோ மந்திரம் இருக்குது, மாந்திரீகம் இருக்குது, இதுலேருந்து தப்பிக்கலாமேன். எல்லாம் சத்தியம்னா, எல்லாம் நீங்கள் வச்சிருக்கிற பிரியங்கள்லாம் சத்தியம்.
நான் போகாதேன்னு நீங்கள் சொல்கிற சமயத்தில் நான் கிளம்பி போகணும். போகலையேங்கிற சமயத்தில் நான் கிளம்பக்கூடாது. ஐயோ கிளம்ப மாட்டேங்கிறாரே, இருந்து பிராணனை வாங்குறாரேங்கிற பிருந்தமாக வாழறது. அப்பாடா கிளம்பினார்றா தாத்தா, எப்படா கிளம்புவார்னு காத்திருந்தோம் அப்படின்னு சில இடத்துல பார்த்தோம்னா கொண்டு வச்சுட்டு வந்தவொடனே அது மாதிரி ஒருத்தர் இருப்பா, ஹிம்சை பண்ணுவா. ஐயோ போயிட்டாரே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு போகணும். அது மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கணும். நான் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வச்சுருக்கிற பிரியங்கள்லாம் உண்மை தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இப்போ நான் பாம்பு கடிக்கு வைத்தியத்தினாலேயோ மாந்திரிகத்தினாலேயோ என்னை நீங்கள் காப்பாற்றுறதுலே வச்சுப்போம். நாளைக்கு நான் சாஸ்வதமானு கேட்டேன். நாளைக்கு காலத்தால் நான் இருப்பேன்னு சொல்ல முடியுமா? எத்தனை நாள் நான் வாழ்வேன்னு யாருக்கு தெரியும்? யார் தான் எத்தனை நாள் வாழ்வேன்னு யாருக்கு தெரியும்? அதனால் இப்போ ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு என்னன்னா, என்னுடைய கடைசி காலம் எனக்கு தெரியறது 7 நாள் எனக்குன்னு கிடச்சிருக்கு. இந்த ஒரு வாய்ப்பை நான் தவற விட விரும்பலை. சரி எங்கே போகிறேன்னு கேட்டான். எல்லோரும் கிளம்பி நீங்கள் கிளம்பி எங்கே போகிறேன்னா, இது என்ன கேள்வின்னா, யாவையில சச்ஸ்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரன் வப்யதிகாம்புநேத்ரி புனாதி லோகானுபயத்ர சேஷானு கஸ்தாம் ந சேவேத மரிஷ்யமானஹ. என்ன கேள்வி? மனுஷ்யமானஹா கஸ்தாம் ந சேவேதா. உயிர் போகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு மனிதனுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாரதிய மக்களுக்கு ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருக்கார், வாய பொழந்துன்னு இருக்கார், உயிர் போகிறது அல்லது உயிர் போயிடுத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாள்? வாயில் கங்காஜலம் விடுன்னு சொல்லுவாள். இன்னி பரிந்தும் இந்த உலகத்தில் நடக்கிற காரியம் இது, வாயில் கங்காஜலம் விடு அப்படின்னு. ஏன்னா அந்த வாயில் கங்காஜலம் பட்டால் கங்காஜலவ கணிகா பீத்தா, ஒரு சின்ன ஒரு உத்தரணி கங்காஜலம் பட்டால் கூட, இல்லை கங்கை கங்கை அப்படின்னு சொன்னால் கூட விஷ்ணுலோகம் சகச்சதி. கங்கா கங்கேதி யோப்ரூயாத் யோஜனானாம் சதைரப்பி முச்சியத்தே சர்வபாபேபியோ விஷ்ணுலோகம் சகச்சதி அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்கிறது. கங்கை கங்கை அப்படின்னு சொன்னாலே நாம் பகவத் சரணத்தை போய் அடைவோம் அப்படின்னு சொல்கிறது. அந்த கங்கா ஜலத்தை ஒரு உத்தரணி சாப்பிட்டாலே விஷ்ணுலோகத்தை அடைவோம் அப்படின்னு சொல்கிறது. அப்படிங்கிறத உயிரோடு இருக்கிறத நான் போகாமல் இருப்பேனா? சரி, அந்த கங்கைக்கு என்னத்தினால அத்தனை பெருமை அப்படின்னா, லசச்ஸ்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரன் வப்யதிகா. அபூர்வமான வியாக்கியானம் இது. பக்தர்கள்லாம் மனமுருகி கொற்றாள் பகவானுடைய சரணத்தில் காம்பாஞ்ச கிருஷ்ண துளசியை, கருந்துளசி எடுத்து பூஜை பண்ணுறாள். அது இருக்கிறதுக்கு இடமில்லாமல் நழுவி அப்படியே எந்த யமுனையில் விழல பிருந்தாவனத்தில் பகவானை பூஜை பண்ணி அந்த நிர்மாங்கள் எல்லாம் யமுனையில் போட அந்த துளசியை சுமந்துன்னு அந்த யமுனை நதி எந்த கங்கையில் கலக்கிறதோ அந்த கங்கா தீரம்னா. கங்கைக்கு பெருமை கங்கையாலேன்னு சொல்லலை, யமுயாலேங்கிறான். இப்படி ஒரு வியாக்கியானம். பகவத் சரணத்திலேருந்து உண்டானத்தினால பகவத் சரணத்தில் உள்ள துளசிகள்லாம் நழுவி கங்கையில் உயரத்தினால கங்கை அப்படின்னு சொல்லலாம். கங்கைக்கு பெருமை அப்படின்னு சொல்லலாம். உலகத்தை முழுக்க சுத்தி பண்ணக்கூடியதானது. புனாதி லோகானு உபயத்ர சேஷானு. அது எல்லா உலகங்கள்லையும் ஓடுறது கங்கை. மேலே சொர்க்கத்தில் ஓடுறது, இங்கே ஓடுறது, பாதாளத்தில் ஓடுறது. விஷ்ணுபதி அப்படிங்கிற பெயரோட மேலே ஓடுறது, கங்கைங்கிற இது பெயரோட நம்ம தேசத்தில் ஓடுறது, பாதாள கங்கைங்கிற பெயரோட பாதாளத்தில் ஓடுறது. எல்லா தேசத்துலேயும் சுத்தி பண்ணக்கூடியதான இந்த பகவத் சரணத்தில் கிளம்பினதான பவித்திரமான கங்கை. அந்த கங்கையில் உயிர் போன பிறகு வாயில் ஒரு உத்தரணி ஜலம் விட்டாலே அவனுடைய ஆத்மா பகவத் சரணத்தை அடையும்னு சொன்னால், உயிரோடு இருக்கிற சமயத்தில் போய் கங்கையில் ஸ்நானம் பண்ண வேண்டாமா? ஒரு பெரிய சான்ஸ் இல்லையா அது? அக்டோபர் மாதம் 29 நவம்பர் 4 வரையும் ரிஷிகேஷத்தில் கங்கைக்கரையில் ஆசிரமத்தில் பாகவத சப்தாக நடக்கிறது. ஆச்சரியமாக நடக்கிறது. ஜம்முன்னு 2 வேளை கங்கையில் ஸ்நானம் பண்ணி பாகவத பாராயணம் பண்ணி பாகவத பிரவச்சனம் கேட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி கங்கா ஹாரத்தி பண்ணி நித்தியப்படி கங்கையை சேவிச்சுண்டு கங்கா ஜலத்தில் குடித்து கங்கா ஜலத்தை சமைச்சு பாகவதத்தையும் கேட்டு சத்சங்கத்தையும் அடைஞ்சு சாது தரிசனம் எல்லாத்துக்கும் மேலே ரிஷிகேஷம் முழுக்க நாம் சுற்றி வந்தோம்னா
எங்கே பார்த்தாலும் சன்னியாசிகளாக தான் இருப்பாள். சாது சேவை. நாம் எப்போ போனாலுமே அங்கே என்னன்னா அத்தனை சாதுக்களையும் சன்னியாசிகள். பொதுவாக பிருந்தாவனமோ துவாரகையோ எங்கே போனாலுமே பாகவதா இருப்பா. எங்கே பார்த்தாலுமே நான் சொல்கிறது இங்கே எல்லாரும் பண்டாக்கள் தான். எல்லாருமே சாதுக்கள், சன்னியாசிகள். அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு போஜனம் போட்டு அவர்களுக்கு தட்சிணை வச்சு கொடுத்து அவர்களுக்கு கம்பளி மாதிரி குளிர்காலமும் அவர்களுக்கு கம்பளி கொடுத்து அந்த அந்த ஒரு இதோடு நடக்க போகிறது. இந்த சப்தாகம்ங்கிறது சாது சேவையோட விசேஷமாக நடக்கிறது. அந்த கங்கை கரையில் நான் போய் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா கிளம்புறான். வீட்டை விட்டு கிளம்பி நேர அந்த இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற இடத்துலேருந்து கிளம்பி போனான்னா கங்கை அங்கே பக்கத்தில் உள்ள இடம் எதுனால் சுத்தல்னு ஒரு இடம். ஒரிஜினலாக அதுக்கு பேர் சுகஸ்தல்னு பேர். ஒரு வெறும் இடம்தான் அது. சுகாச்சாரியால் அந்த இடத்துல பாகவதன் சொன்னதுனால அதுக்கு சுகஸ்தல்னு பேர். பின்னாடி சுத்தல்னு மாறி போயிடுத்து பேச்சு வழக்கத்தினால. இப்போ அதுக்கு சுத்தல்னு தான் பெயர். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் டெல்லியிலேருந்து ஹரித்வாரம் போகிற வழியில் முசஃபர் நகர்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல நாம் அப்படி பிரிஞ்சு உள்ளே போனோம்னா இந்த சுத்தல் அப்படிங்கிற இடம் வரும். அங்கே கங்கையானது ஒரு கிளையாக ஓடுறது. ஒரிஜினலாக நதியோட போக்கு மாறி போயிடும் நாளடைவில். அதை வரலாற்று ஆராய்ச்சியாளர்களை கேட்டால் சொல்லுவாவா. அது மாதிரி கங்கையோட போக்கு மாறி போயிடுது. ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் ஓடுறது. இந்த பக்கம் லேசாக இத்தினொன்றுக்கு ஒரு வாக்கியா மாதிரி ஓடுறது. அது மாதிரி இடம் இல்லை நான் சொல்கிறது. ஒரிஜினலாகவே கங்கை கரை, கங்கையோட கரை அந்த ஆசிரமம் நான் சொல்கிறது. தயானந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஆச்சரியமாக நடக்க போகிறது. பரீட்சை சக்கரவர்த்தி இங்கேருந்து கிளம்பி போகிறான். அங்கே போனால் தத்ரோக்மஜக்முஹு புவனம் புனானாஹ மகானுபாவா முனயஸ்ய சிஷ்யாஹ பிராயேன தீர்த்தாபிகமாபதேசைஹி ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹ. இவன் போகிற சமயத்தில் பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. தத்ரோபஜக்முஹு புவனம் புனானாஹா. இந்த மகான்களுக்கு தீர்த்தர்கள்னு பேர், ஜலத்துக்கும் தீர்த்தம்னு பேர். என்னத்தினால என்னால் ரெண்டுமே உலகத்தை சுத்திப்படுத்துறது அப்படிங்கிறதுனால மகான்கள்லாம் வந்திருக்கார்கள். எதற்காக என்ன சுகாச்சாரியால் பாகவதன் சொல்ல போகிறார் அப்படிங்கிறத முன்னாடியே ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுன்னு வந்திருக்கார்கள். கங்கையில் இவர்கள்லாம் ஸ்நானம் பண்ணுறார்களே, இவர்களுடைய பாபம் போகிறதுக்காக ஸ்நானம் பண்ணுறார்களா மகான்கள்லாம்? நாள் பிராயேன தீர்த்தாபிகமாபிதேசைஹி. அவர்கள்லாம் தீர்த்த யாத்திரை போகிறதே, மகான்கள்லாம் தீர்த்த யாத்திரை போகிறதே பாவத்தை போக்கிக்கிறதுக்காக இல்லை. எத்தனையோ பாபிகள் நதிகளில் ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு சங்கல்பம் கிடையாது, ஒரு சாத்குண்யம் கிடையாது. முசல ஸ்நானம்னு சொல்லுவாள் சாஸ்திரத்தில். இந்த மிளகா அப்படி இருக்குது பற்றியல, அதை இடித்த உலக்க இருக்குது பாருங்க, அதை அலம்பினா அதில் ஒட்டின்னு இருக்கிற அந்த மிளகா அப்படி முழுக்க போயிடும். இந்த மிக்சி ஜாரை அலம்பினா அதில் உள்ளதெல்லாம் போயிடுறது. அதில் ஏதாவது ஒட்டின்னு இருக்கும்போது அலம்பின உடனே போயிடும். அது மாதிரி புண்ணிய தீர்த்தங்களில் நாம் ஸ்நானம் பண்ணின அடுத்த க்ஷணம் நம்ம பாபங்கள்லாம் அந்த நதியில் போயிடுறது. அந்த நதிகள்லாம் அந்த பாபத்தை எப்படி போக்கிக்கும்னால் இந்த மாதிரி மகான்கள் ஸ்நானம் பண்ணினார்கள் தான். ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தா பிராயேன தீர்த்தாபிகமாபதேசைஹி ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தா. ஸ்வயமே தீர்த்தமாக இருக்கக்கூடிய அவர்கள்லாம் இந்த புண்ணிய நதிகளை சுத்தப்படுத்துறதுக்காக வரார்கள். அத்தனை மகார்கள் வந்திருக்கார்கள். அத்தனை பேர் காலையும் போய் நமஸ்காரம் பண்ணுறான் ஒத்தர் விடாமல். யார் யார் வந்திருக்கார்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். அத்ரிஹி வசிஷ்டா சவனா சரத்வான் அரிஷ்டனே மிர்பிருகுரங்கிராச்ச பராசரோ காதிசுதோதராமஹ உதத்ய இந்திர பிரமதேத்வவாஹு மேதாதிதிர்தேவல ஆர்ஷ்ணிஷேனஹ பாரத்வாஜோ கௌதமः பிப்பலாதः மைத்ரேய ஔர்வः கவசः கும்பயோனிः துவைபாயனோ பகவான் நாரதச்ச. அத்தனை மகர்ஷிகள். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சி. அனந்தராமாக்கிய மகிப்ரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம்
वातालयेशस्य कृपाबलेन लभेत सर्वाणि च मङ्गलानि नारायण 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 गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा आंजनेय मूर्ति की जय।